மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் 10,000 புதிய மகளிர் சுயஉதவி குழுக்கள் உருவாக்கப்படும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். அவரு என்னோட புருஷன், எனக்கு தான் சொந்தம். உரிமை கொண்டாடிய மனைவிகள். மாற்றுவரியில் கிடந்த கணவரின் உடல். நீதிபதி கொடுத்த தீர்ப்பு. பரபரக்கும் சிவகங்கை சம்பவம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அமைந்துள்ளது பர்மா காலனி. இந்த பகுதியில் உள்ள வள்ளுவர் நகரைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன் என்கிற அன்வர் உசேன். இவருக்கு 59 வயது ஆகிறது. அரசு பேருந்து ஓட்டுநரான இவர் கடந்த 36 ஆண்டுகளுக்கு முன் சாந்தி என்பவரை திருமணம் செய்துள்ளார். அப்போது இந்த தம்பதிக்கு மகள் ஒருவர் பிறந்துள்ளார். அதன் பிறகு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வரை சென்றுள்ளது. ஆனால் விவாகரத்து ஆகவில்லை என சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் அவரை விட்டு பிரிந்த பாலசுப்ரமணியன் திருப்பாலைக்குடியைச் சேர்ந்த சையத் அலி பாத்திமா என்பவரை 28 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து கொண்டார். அப்போது இஸ்லாமிய மதத்துக்கு மாறிய பாலசுப்ரமணியன் தனது பெயரை அன்வர் உசேன் என மாற்றிக்கொண்டார். இந்த தம்பதிக்கு 3 மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அன்வர் உசேனுக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்ய சையத் அலி பாத்திமா தரப்பினர் ஏற்பாடு செய்து வந்தனர். இந்த நிலையில் அங்கு முதல் மனைவி சாந்தி தரப்பினர் பாலசுப்ரமணியனின் பூர்வீக ஊரான ராமநாதபுரம் மாவட்டம் பேரையூரில் இந்து முறைப்படி அடக்கம் செய்ய போவதாகவும் உடலை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஆகியுள்ளது. இதனையடுத்து இதுகுறித்து காரைக்குடி ஏஎஸ்பி ஸ்டாலினிடம் இரு தரப்பினரும் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து இரு தரப்பினரிடமும் வருவாய்த்துறையினர் முன்னிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது சையத் அலி பாத்திமா தரப்பினர் கூறுகையில், அன்வர் உசேன் ஏற்கனவே சாந்தியை விவாகரத்து செய்து விட்டார் எனவும் அதன் பின்னர் அவர் இந்து மதத்தில் இருந்து வெளியேறி தனது பெயரையே மாற்றிக்கொண்டார் எனவும் கூறுகிறார்கள். இதன் காரணமாக நாங்கள் தான் அவரை அடக்கம் செய்வோம் என்று திட்டவட்டமாக கூறியுள்ளனர். அதன் பின்னர் சாந்தி தரப்பினர் கூறுகையில், விவாகரத்து உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது எனவும் இதனால் எங்களிடம்தான் உடலை ஒப்படைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சனையில் போலீசார் முடிவெடுக்க முடியாமல் தவித்த நிலையில் உடலை கைப்பற்றி காரைக்குடி பழைய அரசு மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் வைத்துள்ளனர். இதனையடுத்து கணவர் உடலை யார் அடக்கம் செய்வது என்று 2 மனைவிகளும் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர். நீதிமன்றத்தில் இதுகுறித்து சாந்தி தரப்பில் கொடுக்கப்பட்ட மனுவில், என் கணவர் உடல் காரைக்குடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அறையில் வைக்கப்பட்டுள்ளது. என் கணவருக்கு நான் தான் சட்டப்படியான வாரிசு. இந்து மத சடங்குபடியே எனது கணவரின் உடலை அடக்கம் செய்ய வேண்டும். எனவே எனது கணவரின் உடலை என்னிடம் ஒப்படைக்க உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். அதேபோன்று சையத் அலி பாத்திமா தரப்பிலும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இந்த மனு அவசர வழக்காக நீதிபதி GR சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இரு தரப்பினரையும் விசாரித்த நீதிபதி அரசு மருத்துவமனையில் உள்ள மனுதாரரின் கணவர் உடலை முதலில் முதல் மனைவியான சாந்தியிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் கணவர் உடலுக்கு அவர் சார்ந்த மத முறைப்படி இறுதி சடங்கு செய்து அரை மணி நேரத்தில் காரைக்குடி முஸ்லிம் ஜமாத் நிர்வாகத்திடம் உடலை ஒப்படைக்க வேண்டும் எனவும் கூறியுள்ளார். அதன் பின்னர் அவரின் 2வது மனைவி இறுதி மரியாதை செய்து இஸ்லாமிய சடங்குபடி அடக்கம் செய்யலாம் என உத்தரவிட்டுள்ளார். பின்னர் கடந்த 10 நாளுக்கு மேலாக நடந்து வந்த இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.